வந்தனோ வந்தனோ வந்த சனமெல்லாம் குந்தனோ. ஹலோ மக்களே, இன்னைக்கு நம்ம பிக் மவுத் சீரிஸோட 15வது பாகத்தை பார்க்க போறோம். இதுக்கு அடுத்து வரப்போற 16வது எபிசோடு தான் இந்த சீரிஸோட கடைசி எபிசோடுங்க. போன பார்ட்டோட எண்டிங் எங்க முடிஞ்சதுன்னு ஞாபகம் இருக்கா? நம்ம ஹீரோ தரமா ஒரு பிளானை போட்டு மேயரோட வண்டவாளத்தெல்லாம் தண்டவாளத்துல ஏத்தி அந்த பெருசுகிட்ட போட்டு கொடுத்தா அவன் என்னடான்னா அந்த பெருசோட சோழியவே மொத்தமா முடிச்சு விட்டான். இது போக நமக்கு ஹீரோயினுக்கு வேற புற்றுநோய்க்கான அறிகுறி இருக்கிற மாதிரி கட்டி அந்த இடத்துல எபிசோட முடிச்சிருந்தாங்க. இப்போ இந்த பார்ட்டோட ஸ்டார்டிங் சீனே பெருசோட இறுதி சடங்குல கலந்துகிட்ட நம்ம ஹீரோ, இந்த பெருசை போட்டு தள்ளினதே நீ தானே, எனக்கு தெரியும், கொஞ்சம் பொறுமையா இரு, நீ எவ்வளவு கேவலமானவங்கிறத இந்த உலகத்துக்கே நிரூபிச்சு காட்டுறன்னு சவாலை விட்டுட்டு போயிருந்தால அந்த சம்பவத்தை தான் காட்டுறாங்க. போற போக்குல இவனோட உண்மையான பேரை வேற ஹியூன் முன்னாடியே கொளுத்தி போட்டு போயிருந்திருக்க. அவ அதை பத்தி என்ன ஏதுன்னு கொஞ்சம் அதிர்ச்சியோட விசாரிக்கும் போது, கொஞ்சம் பொறுமையா இருமா, பெருசோட ஃபியூனரல் முடிஞ்சதுக்கு அப்புறம் நானே எல்லாத்தையும் விளக்கமா சொல்றேங்கிற மாதிரி சமாளிக்கிறாங்க. பெருசோட மரணத்துக்கு அப்புறம் அடுத்து நடக்க போற முக்கியமான பஞ்சாயத்து அந்த உயில் விஷயம் தான். பொதுவா ஃபியூனரல் முடிஞ்சதுக்கு அப்புறம் சம்பந்தப்பட்டவங்களெல்லாம் கூப்பிட்டு அவங்க முன்னாடி தான் உயிலை பிடிப்பாங்க. ஆனா காங்க அது வரலாம் பொறுக்க முடியாதுன்னு ப்ராசிக்யூட்டர் மூலமா அந்த வக்கீலியே வர வச்சு ரகசியமா அந்த உயிலை வாங்கி செக் பண்ணி பார்க்க, பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு சொத்தை எல்லாருக்கும் சரிசமமா பிரிச்சு எழுதி வச்சுட்டு போயிருக்காரு. இதுல காங்குக்கு வந்து பாத்தீங்கன்னா சுத்தமா உடன்பாடு இல்லை. ஏன்னா பெருசோட சில தவறான விஷயங்களை மறைக்கிறதுக்காக மற்றவங்களை கம்பேர் பண்றப்ப இவன் கொஞ்சம் அதிகப்படியான உழைப்பை போட்டிருக்கான். இப்போ அந்த வக்கீல் கிட்ட இதுல ஒரு சில சேஞ்சஸ் பண்ணணும், அதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்காங்கிற மாதிரி கேட்கும்போது, என்னப்பா இதுக்கு பதிலாக ஒரு போலி உயிலை ரெடி பண்ண சொல்றியாங்கிற மாதிரி அவர் கொஞ்சம் கோபமா கேட்டதும், ஐயோ அப்படிலாம் இல்லைங்க, பெருசு சாகிறதுக்கு முன்னாடி எனக்கு சில வாக்குறுதியெல்லாம் கொடுத்துட்டு போனாரு, அந்த விஷயத்தை இன்க்ளூட் பண்றதுக்காக தான் கேட்கறேன், வேணும்னா உங்களை கூட வெயிட்டா கவனிக்கிறேங்கிற மாதிரி ஏதோ சொல்லி பார்க்கறான். ஆனா அந்த மனுஷன் மனசாட்சிக்கு விரோதமா அப்படிலாம் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு உயிலோட அங்கிருந்து கிளம்பிட, சொத்து விஷயத்துல அப்படி ஒண்ணு இவனை பெருசு மோசம் பண்ணிடலங்க. இவனுக்கும் பல கோடி மதிப்புள்ள சொத்தை எழுதி வச்சுட்டு தான் போயிருக்காரு. இப்ப ப்ராசிக்யூட்டர் கூட அதே விஷயத்த சொல்லி பங்கு விஷயத்துல மேயருக்கு ரொம்ப கம்மியா போயிருக்கு, அந்த ஆள் இதுல ஏதாவது உள்குத்து வேலை பார்க்க சான்ஸ் இருக்காங்கிற மாதிரி ஒரு டவுட்டை கிளப்ப, அதுக்கும் வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி இவன் ரியாக்ஷன் கொடுக்கும் போதே நம்ம ஹீரோ கிட்ட இருந்து போன் கால் வருது. அந்த பக்கம் இருக்கிற நம்ம ஹீரோ இவனை உடனே மீட் பண்ணணுங்கிற மாதிரி சொல்றப்ப, நாம எதுக்குப்பா மீட் பண்ணணும், நாம பேசுறதுக்கு என்ன இருக்கு, ஓ எலெக்ஷன் விஷயமா, நீ தான் ரொம்ப புத்திசாலியாச்சே, சோ நீயே அதை ஹேண்டில் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு பொசுக்குன்னு காலை கட் பண்ணிடுறான். இதை பார்த்த ப்ராசிக்யூட்டர் கூட எதுக்கு சம்பந்தமே இல்லாம இப்ப அவனை கழட்டி விடுறீங்கன்ற மாதிரி கேட்கும்போது, பெருசே மண்டையை போட்டதுக்கு அப்புறம் அவனால நமக்கு எந்த யூஸும் இல்லைன்னு சொல்லிட்டு வேக வேகமா பார்க்கிங்ல இருக்கிற அவனோட காருக்கு போறான். அப்ப சைட்ல இருந்து ஒரு கார் படு வேகமா வந்து ஜஸ்ட் மிஸ்ல ஸ்டாப் ஆக இவனுக்கு இப்படியே ஒரு செகண்ட் அள்ளு கிளம்பிடும். அட வியாபாரம் ஆகாத விண்டிசல், உனக்கெல்லாம் எவன்டா லைசன்ஸ் கொடுத்தான், ஒழுங்கா காரை விட்டு கீழே இறங்குன்னு வெளியே வந்து காய்ச்சி மூச்சுன்னு கத்திக்கிட்டு இருக்க, எதிரில் ஒரு கார் படு வேகமா வந்து 3 இன்ச்சு கேப்ல மூஞ்சிக்கு நேரம் நிற்கும் பாருங்க. இவனுக்கு புசுரே இருக்காது. வந்திருக்கிறது நம்ம ஹீரோ தான். ஆளுங்களோட இவனை சுத்து போடவும், என்னப்பா என்ன கொல்ல போறியா, சுத்தி ஏகப்பட்ட கேமரா இருக்கு, என் மேல கை வச்சா அப்புறம் உனக்கு தான் பிரச்சனைங்கிற மாதிரி சொல்ல, இவங்கிட்ட ரொம்ப பொறுமையா, பெருசு ஒன்றும் ஹார்ட் அட்டாக் வந்து சாகலன்னு சொன்னா அதுக்கு என்ன பண்ண சொல்ற, சவப்பட்டியை தோண்டி எடுத்து என்ன ஏதுன்னு அவர்கிட்டயே விசாரிக்க சொல்றியாங்கிற மாதிரி நக்கல் பண்றான். பதிலுக்கு நம்ம ஹீரோவும் கொஞ்சம் நக்கலா சிரிச்சுட்டு, நீ வருவடி, நாளைக்கு தானே பெருசோட உயில படிக்க போறாங்க, அதை படிச்சதுக்கு அப்புறம் ரத்த கண்ணீர் வடிச்சுக்கிட்டே வந்து ஹெல்ப் பண்ண சொல்லி என் காலில் விழுவல்ல, அப்ப நமக்குள்ள இருந்த நம்பிக்கையை உடைச்சதுக்காக உன்னை வச்சு செய்ய போறேன் பாருன்னு சொல்லிட்டு நம்மால் அங்கிருந்து கிளம்புறான். அவன் அப்படி அங்கிருந்து போனதுக்கு அப்புறம், நான் ஏற்கனவே அந்த உயில படிச்சிட்டேன்டா, என்கே கெமிக்கலோட 36% ஷேர் என்கிட்ட தான் இருக்கு, அந்த கம்பெனியோட மேஜர் ஷேர் ஹோல்டரே நான் தான், ஏதோ உலகத்தையே ஜெயிச்ச மாதிரி கொஞ்சம் ஓவரா கூவிட்டு இருக்கான். இதுக்கப்புறம் அடுத்த நாள் அந்த உயில அனௌன்ஸ் பண்றதுக்கான வேலைகள்லாம் பரபரப்பா நடந்துகிட்டு இருக்க, நடக்க போறத லைவா பாக்குறதுக்காகவே இங்க ஒரு கேமராவை செட் பண்ணி அந்த பக்கம் நம்ம ஆளுங்கெல்லாம் ரெடியா உட்காந்துருக்காங்க. இப்போ இந்த இடத்துக்கு வாரிசுங்களாம் வந்ததுக்கு அப்புறம் பெருசோட பிஏ சம்பந்தமே இல்லாம வேற ஒரு வக்கீலோட அந்த இடத்துக்கு வரவும், ஏப்பா பெருசோட வக்கீல் இவர் இல்லைன்னு காங் சொன்னா, சாக போற ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வேற ஒரு உயில பெருசு ரெடி பண்ணி வச்சுட்டு போயிருக்கிறதா சொல்லி இவனை அப்படியே ஆஃப் பண்றாங்க. தென் அடுத்ததா சொத்து யார் யாருக்கு எவ்வளோன்னு பாக்குறப்ப, பாதி சொத்தான கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி எலக்ட்ரானிக் கம்பெனியா நம்ம ஹியூன் பேருக்கும், மீதி சொத்தான என்கே கெமிக்கல் அப்புறம் அந்த நியூக்ளியர் பவர் பிளான்ட்டை மொத்தமா நம்ம மேயர் பேருக்கு எழுதியிருக்கிறதா சொல்லி மற்றவங்களுக்குலாம் பட்டநாம தான் ஒரு மெகா ட்விஸ்ட்டை கொடுக்க, என்னையா சொல்றீங்கன்னு அம்புட்டு பேரும் பதறி போய் வேக வேகமா அந்த உயிலை வாங்கி செக் பண்ணி பார்க்குறாங்க. இந்த விஷயம் அவங்களுக்கு மட்டும் இல்லை, நம்ம ஹியூனுக்குமே கொஞ்சம் அதிர்ச்சியாக தான் இருக்கு. இந்த இடத்துல காங்கோட வெறிக்கெல்லாம் ஒரு அளவே இல்லை. இதுல மேயர் தான் குளறுபடி பண்ணியிருக்கான்ற விஷயத்தை கூட புரிஞ்சுக்கிட்டு ஒழுங்கா உண்மையை சொல்றான். அவன் சட்டையை பிடிச்சி விசாரிக்கிறப்ப மற்றவங்களும் அவன் மேலே தான் செம்ம காண்டாகிறாங்க. ஆனா எதையும் கண்டுக்காம நக்கலா சிரிச்சுக்கிட்டே மேயர் பொண்டாட்டியை கூட்டிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறான். இது வந்து நம்ம ஹீரோ எதிர்பார்த்த ஒரு ரிசல்ட் தான். இந்த பணக்காரங்களாம் சொத்துக்காக இப்படி அடிச்சுக்கிறத பார்க்குறப்ப அந்த பக்கம் நம்ம ஆளுங்களுக்கு சந்தோஷமா இருந்தாலும், கேங் பெருசு அளவுக்கு இப்போ மேயர் பவர்ஃபுல்லாக இருக்கான்ல, அது நமக்கு ஆபத்துங்கிற மாதிரி நம்ம வக்கீல் ஃப்ரெண்ட் இந்த பக்கம் ஃபீல் பண்ணுறப்ப, கரெக்டாக ஹாஸ்பிட்டல்ல இருந்து நம்ம ஹீரோயினுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. போன பார்ட்டில் இவளுக்கு மூக்கு வாயெல்லாம் ப்ளீட் ஆனிச்சுல்ல, அதுக்காக ஒரு பிளட் டெஸ்ட் ஒன்று கொடுத்துருந்துருப்பா போல, அதோட ரிசல்ட் ரொம்ப மோசமாக வந்திருக்கிறதா சொல்லி, எதுக்கும் ஒரு வாட்டி ஹாஸ்பிட்டல் வந்தீங்கன்னா ஃபுல் செக்அப் பண்ணிடலாங்கிற மாதிரி சொல்கிறாங்க. தனக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிற விஷயத்த ஹீரோ தகப்பன்னு யார்கிட்டையுமே சொல்லாமல் ஹீரோயின் கொஞ்சம் சீக்கிரட்டாக தாங்க மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கா. இந்த கேங் பெருசு எதுக்காக
மொத்த சொத்தையும் நமக்கு எழுதி கொடுத்தாருன்னு புரியாம ஹியூன் அந்த பக்கம் கொஞ்சம் குழப்பத்தோடயே இருக்கும்போது மேயரும் மூஞ்ச கொஞ்சம் சோகமா வச்சுக்கிட்டு இதுல நான் என்ன பண்ணேன், எல்லாரும் என்ன சந்தேகப்படுறாங்கன்ற மாதிரி பயங்கரமான ஒரு ஆக்டிங்கை போட்டுக்கிட்டு இருக்கா. இவனோட உண்மையான சுயரூபம் தெரியாம இவ வேற அவனுக்கே ஆறுதல் சொல்லிட்டு இருக்கா. இவன் பண்ண இந்த சேதாரத்துல ஹெவியா பாதிக்கப்பட்டது யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா அது நம்ம காங் தாங்க. கிட்டத்தட்ட தலைவடிக்கிற ஸ்டேஜ்ல இருக்கான். சொத்து கைவிட்டு போன வெறியில இங்க பயங்கரமா கொந்தளிக்கிறப்ப இப்படிதான் நடக்க போகுதுன்னு நைட்டே நம்ம ஹீரோ வந்து ஹிண்ட் கொடுத்துட்டு போனால அந்த விஷயம் ஞாபகத்துக்கு வந்ததும் வேக வேகமா அவனுக்கு போன் பண்ணதான் போனை எடுக்கிறான். பட் அந்நேரம் பார்த்து உதவி கேட்டு நீயா என்ன தேடி வந்து காலில் விழுந்து கதற போறேன்னு நம்மால் சொல்லிட்டு போனால அந்த விஷயம் ஞாபகத்துக்கு வரவும் இவனோட தன்மானம் பயங்கரமா தடுக்குது. ஆனாலும் வேற வழி இல்லை அப்படிங்கிறதுனால மனசை கல்லாக்கிக்கிட்டு நம்மளுக்கு போன் பண்ண இவனோட இந்த ரியாக்ஷன் எல்லாம் லைவா பார்த்துக்கிட்டே அந்த பக்கம் தலைவன் கூலா உட்காந்துருக்கான். அந்த காலை அட்டன் பண்ண மாதிரி கூட தெரியல. இதனால இப்ப காங் நேர்லயே வந்து உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணுங்கிற மாதிரி சொல்லும்போது உங்ககிட்ட பேசலாம் எனக்கு எந்த விஷயமும் இல்லைங்கிற மாதிரி தலைவன் இவனை நோஸ் கட் பண்றான். இல்லப்பா சுச்சுவேஷன் கொஞ்சம் மோசமா இருக்கு, உன்னோட உதவி வேணுங்கிற மாதிரி கேட்டதும் அது ஒண்ணு ஏன் பிரச்சனை இல்லைங்கிற மாதிரி மறுபடியும் நல்லா தண்ணி காட்டுறான். அட இருப்பா தப்பு ஏன் மேலதான், அதான் ஒத்துக்கிட்டு மன்னிப்பு கேட்கறேன்ல அதை கூட ஏத்துக்க மாட்டியான்னு சொல்றப்ப உன்ன மாதிரி நேர்மை இல்லாதவங்க கூட சேர்ந்துலாம் என்னால வேலை பார்க்க முடியாதுங்கிற மாதிரி சொன்னதும் என்னப்பா இப்படி பொசுக்குன்னு கோவப்படுற, உனக்கு என்ன இப்ப அந்த மேயர் எலெக்ஷன்ல ஜெயிக்கணும் அவ்வளவுதானே, என்ன பண்ணணும்னு மட்டும் சொல்லுது, என் தலையை அடமான வச்சாவது உன்னை நான் ஜெயிக்க வைக்கிறேன், இதுக்கப்புறம் உனக்கு மட்டும்தான் 100% லாயலா இருப்பேன், வேணும்னா அதை ப்ரூவ் பண்றதுக்கு என் கையை அறுத்துக்கிட்டு இப்பவே ரத்தத்துல சத்தியம் பண்ண கூட தயார், பொது இடம் வச்சேன்னு பாக்குறேன், இல்லடா காலில் கூட விழுந்துருவேன், தயவு செஞ்சு உதவி போட்டு பாடு கெஜுவா பாருங்க, கொய்யால படுத்தே விட்டானேங்கிற அளவுக்கு தான் இருக்கும். இப்ப ஹீரோவும் போனா போகுதுன்னு மனசிறங்கி வேற ஒரு பையனோட அடையாளத்துல மேயர் வாழ்ந்துகிட்டு இருக்கான்ல அந்த விஷயத்தை ஆதாரத்தோட காட்ட ஒரு சமயம் மேயர் அவனோட ஃபேமிலி போட்டோவை அந்த தியேட்டர்ல உட்காந்து பாத்துக்கிட்டு இருந்த விஷயம் காங்குக்குமே சிங்க் ஆகுது. இந்த உண்மையை முதல்ல தெரிஞ்சுக்கிட்டது பெருசுதான். ஆனா அவர் ரியாக்ட் பண்றதுக்கு முன்னாடி மேயர் முந்திக்கிட்டு அவரை போட்டு தள்ளது மட்டும் இல்லாம அடுத்த கட்டமா பெருசோட உயிலையும் தனக்கு சாதகமா மாத்திக்கிட்டான்ற விஷயத்தெல்லாம் விளக்கமா சொல்லும் போது அட மோசடிக்கு பிறந்த மேயர் மூதேவி இவ்வளவு விஷயம் பண்ணிருக்கியாடான்னு காங்கு ஒரு பக்கம் செம்ம காண்டாகிறான். இப்ப ஹீரோ மொத்த என்ஆர் போறமோ அவனோட கையில இருக்கு, சோ இதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணுங்கிற மாதிரி சொல்றப்ப இன்னும் முழுசா அவன் கைக்கு போகல, அவன் யாருங்கிற உண்மையை நம்ம போர்டு மெம்பர் முன்னாடி ரிவீல் பண்ணாலே போதும் அவங்களே அவன் ஜோலியை முடிச்சு விட்டுருவாங்கன்னு காங்கு ஒரு பக்கம் செம்ம குஷி ஆகிறான். இது வந்து உண்மையாவே ஒரு நல்ல மூவ் தான். ஆனா எலெக்ஷனுக்கான கேம்பெயின் ஆரம்பிச்சதுனால அதுல சப்போர்ட் பண்ணி தன்னை மேயர் ஆக்கலாம், சட்டப்படி ஒரு பக்கம் அவனை வச்சு நல்லா செதைச்சு எடுக்கலாங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்ல அப்படியே அங்க கட் பண்ணி மேயரை தாங்க காட்டுறாங்க. இதுக்கு முன்ன நம்ம மேயர் எம்பி பதவி வாங்கிட்டு நேஷனல் அசம்பிளிக்கு போறதா இருந்த முடிவை மாத்திக்கிட்டு திரும்பவும் மேயர் எலெக்ஷனுக்கே போட்டி போட போறதா 13வது எபிசோட்ல நான் ஒரு தப்பான ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டேங்க. ஆக்சுவலா மேயர் அந்த முடிவை இந்த இடத்துல அதுவும் ஹியூன் முன்னாடி தான் எடுக்கிறான். எதனால இந்த முடிவு, ஹீரோவை தோக்கடிக்கிறதுக்காக தான் இதை பண்ண போறீங்களாங்கிற மாதிரி ஹியூன் கேட்கும்போது அப்படிலாம் எதுவுமே இல்லைன்னு தன்னோட தகுதிக்கு மீறின ஒரு விஷயத்தை பெருசு கொடுத்துட்டு போயிருக்கிறதாவும் அவரோட அந்த அசட்ஸ் எல்லாம் காப்பாத்துறதுக்காகவும் தான் இப்படி ஒரு முடிவு எடுத்தன்னு உலகமாக உருட்டு ஒன்று உருட்டா அந்த ஒரு உருட்டுக்கே அவ மொத்தமா கவுந்துடுறா. இவளுக்கு அந்த கேங் பெருசு மேல அளவுக்கு அதிகமான பாசமும் விசுவாசமும் இருக்கு. அதை யூஸ் பண்ணி தான் ஒவ்வொரு முறையும் தான் மேல சந்தேகம் வராத அளவுக்கு இவளை பக்காவா பிரெயின் வாஷ் பண்ணிட்டு இருக்கான். இப்ப இதுக்கப்புறம் அடுத்த நாளே நாமினேஷன் தாக்கல் பண்ணிட்டு மக்களால் நான் மக்களுக்காகவே நான் மீடியா முன்னாடி பரபரப்பா பேசிக்கிட்டு இருக்க பய வம்புக்குனே தான் இந்த மாதிரிலாம் பண்றாங்கிற விஷயம் நம்ம ஆளுங்களும் புரிஞ்சுக்கிறாங்க. இதுக்கடுத்து 2 டீமும் களத்துல இறங்கி பிரச்சார வேலையை ரொம்ப பரபரப்பா பார்த்துக்கிட்டு இருக்க இன்னொரு பக்கம் செக்கப்புக்காக ஹாஸ்பிட்டலுக்கு போன நம்ம ஹீரோயினை தாங்க காட்டுறாங்க. இங்க இவளை டெஸ்ட் பண்ண டாக்டர் அந்த ரிசல்ட்டை சொல்றதுக்கு ரொம்ப தயங்குறாரு. ஏன்னா ஹீரோயினுக்கு பிளட் கேன்சர் இருக்கிற விஷயம் கன்ஃபார்ம் ஆயிருக்கு, அதுவும் 4th ஸ்டேஜ்ங்கிறதுனால கூடிய சீக்கிரம் கீமோதெரபி ஸ்டார்ட் பண்ணிட்டா நல்லதுங்கிற மாதிரி சொல்ல இவளுக்கு என்ன பண்றதுன்னே புரியல. இப்ப கூட ஹீரோ கிட்ட இந்த விஷயத்தை சொல்லி ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சா இன்னும் கொஞ்ச நாளைக்கு உயிரோட இருப்பா. ஆனா இவளோட கெட்ட நேரம் அவன் ஜெயிக்கிறதுக்கு 15% இருந்த வாய்ப்பு 22% கூடி இருக்கிறதா அங்கிருந்த ஒரு பில் போர்ட்ல நியூஸ் ஓடிட்டு இருக்க. அதை பார்த்ததும் இந்த சோகமான விஷயத்தை தனக்குள்ளேயே போட்டுக்கிட்டு பயங்கரமா துடிப்பா பாருங்க, பார்க்கவே கொடுமையா இருக்கும். இப்ப இந்த பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆன விஷயத்த அந்த பக்கம் நம்ம ஆளுங்கெல்லாம் மொட்டையோட ஹோட்டல்ல ரொம்ப சந்தோஷமா செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்க. அங்க வந்து நம்ம ஹீரோயின் அவளுக்குள்ள இருக்கிற சோகத்தை மறைச்சிக்கிட்டு அப்படியே அவங்க கூட மிங்கிள் ஆகி சிரிச்ச முகத்தோட இருக்கிற தகப்பனையும் ஹீரோயினையும் ஏக்கத்தோட பார்த்துக்கிட்டு இருக்கா. அதுவும் இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரையும் எந்த அளவுக்கு மிஸ் பண்ண போறோம் அப்படிங்கிறத கண்ணீர் கலந்த சிரிப்போட ஒரு மாதிரி எக்ஸ்போஸ் பண்ணுவா பாருங்க. எப்பா இவளோட நடிப்பை வேற லெவல்னு தான் சொல்லணும். இதுக்கப்புறம் பீச்சில் நம்ம ஹீரோ கூட தனியா ஒரு வாக்கிங் போறப்ப ஏற்கனவே நம்ம ஹீரோயின் செம்ம போதையில இருக்கா. இப்ப அந்த போதையோடைய என்கிட்ட ஏதாவது பொய் சொல்லி இருக்காங்கிற மாதிரி கேட்கும்போது இவன் தான் இப்ப பிக் மோஸா இருக்கிற விஷயத்தையே மறைச்சிருக்கானே, அதனால கொஞ்சம் தடுமாறிக்கிட்டே நீ ஏதாவது பொய் சொல்லி இருக்காங்கிற மாதிரி அவளை டைவர்ட் பண்ண பார்க்க இவன் சொல்லலைனாலும் அந்த உண்மை இவளுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கு. இந்த விஷயம் உங்க அப்பாவுக்கு கூட தெரியுமாங்கிற மாதிரி இவன் கொஞ்சம் அதிர்ச்சியோட விசாரிக்க ஏன்டா எல்லாரும் உன் கட்டளைக்கு கட்டுப்படுறாங்க, அதை பார்த்து கூடமா அவருக்கு புரிஞ்சிருக்காதுங்கிற மாதிரி நல்லா மொக்க பண்றா. இதால இப்ப தலைவனும் கொஞ்சம் கில்ட்டியா ஃபீல் பண்ணி வேற வழி இல்லாம தான் இந்த பொறுப்பை ஏத்துக்கிட்டேன், கூடிய சீக்கிரம் மேயரை காலி பண்ணதுக்கு அப்புறம் இதுல இருந்து மொத்தமா வெளியே வந்துருவாங்கிற மாதிரி சொல்ல இல்ல எனக்கு நீ பிக் மோஸா தான் இருக்கணும், கெட்டவங்களை அழிச்சு நல்லவங்களை காப்பாற்றுற ஒரு பிக் மோஸா இருக்கணும், பலவீனமான மக்களோட வாழ்க்கையை மேம்படுத்தக்கூடிய ஒரு நல்ல பிக் மோஸா இருக்கணும்னு சொல்லுவா பாருங்க. இவ சொல்றத கேட்கறப்ப ஹீரோக்கு அது மோட்டிவேஷனா தான் இருக்கும். ஆனா பாக்குற நமக்கு தான் கொஞ்சம் சென்டிமெண்டா ஃபீல் ஆகுது. இதுக்கப்புறம் நடக்க முடியாதுன்னு ஹீரோ முதுகுல உப்பு முட்டை ஏறிக்கிட்டு வாடகை வீட்டில் இருக்கும்போது இவங்க வாழ்ந்த அந்த பழைய மெமரிஸ் எல்லாம் நினைச்சு பார்த்துக்கிட்டே அந்த நைட்டை நல்லா என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்க. அப்படியே அந்த இடத்துல கட் பண்ணி அடுத்த நாள் நம்ம காங்க தாங்க காட்டுறாங்க. இவன் மேயரை பத்தின உண்மையை சொல்றதுக்காக போர்டு மெம்பர்ஸுக்குலாம் ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணி ரொம்ப நேரமா ரெடியா வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தா அந்த இடத்துக்கு ஒரு பய கூட
கூட வரல, ப்ராசிக்யூட்டர் மட்டும் ஒத்தையா வந்து நிக்கிறான். யோ இன்னையா நீ மட்டும் வந்திருக்க, மத்தவங்களாம் எங்கன்னு விசாரிச்சா அவங்களெல்லாம் ஏற்கனவே மேயர் கரெக்ட் பண்ணி அவன் பக்கம் சேர்த்துக்கிட்டதா சொல்ல இவனுக்கு அப்படியே தலையே வெடிக்கிற மாதிரி இருக்கும். ஆக்சுவலா கம்பெனியோட சிஇஓவே இவன் தான். ஆனா இவனே இல்லாம அந்த பக்கம் போர்ட் மீட்டிங் நடந்துட்டு இருக்க. விறுவிறுன்னு அந்த இடத்துக்கு போனவன் அங்க இருந்த 3 அக்யூஸ்டையும் பார்த்து உங்களுக்குலாம் வெக்கம் மானம் சூடு சொரணை எதுவுமே இல்லையா, போய் இவனை நம்பி இவன் காலை பிடிச்சி நக்கிக்கிட்டு இருக்கீங்கன்னு நல்லா வண்டையா கேட்கறான். இதால ஹியூன் ஒரு பக்கம் கடுப்பாகி இவனோட அந்த சிஇஓ பதவி இருக்குல்ல அதை இப்ப இவங்கிட்ட இருந்து புடுங்கி இனிமே உனக்கு இங்க வேலை இல்லைங்கிற மாதிரி சொன்னதும், ஆனா உனக்கு குறுக்க வந்துருவிய உன் புருஷனோட வண்டவாளம் தெரிஞ்சா நீயே அவன் மூஞ்சில காரித்து போங்கிற மாதிரி சொல்ல என்ன பெருசா இருக்க போகுது, அவனோட ஐடென்டிட்டி பத்தி தானே சொல்ல போற, அதெல்லாம் எனக்கு முன்னாடியே தெரியும்னு ஒரு மிகப்பெரிய குண்டை தூக்கி போடுறா. இந்த மேயரோட கேம் பிளே வெறித்தனங்க. ஆக்சுவலா எலெக்ஷனை பத்தி பேசின அந்த நைட்டே இவகிட்ட எல்லா உண்மையும் சொல்லியிருக்கான். அந்த சமயத்துல ஹியூன் கூட மரண அதிர்ச்சியாகி இவ்வளவு நாள ஏன் இந்த உண்மையை மறைச்சேன்னு கேட்டதுக்கு இங்க தாங்க வேற லெவலுக்கு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கான். நம்ம கேங் பெருசு பண்ண சாதனைகள் அதால அவருக்கு கிடைச்ச புகழ் மேலாம் அளவுக்கு அதிகமான நம்பிக்கை இருக்கிறதா சொல்லி அதுக்கெல்லாம் காரணம் தன்னோட தாத்தா அப்படிங்கிறதுனால அதுல தான் பங்கும் இருக்கணும்னு இவனோட நோக்கம் பழிவாங்கிறது இல்லைங்கிற விஷயத்தை ஃபர்ஸ்ட் ப்ரூவ் பண்ணியிருக்கான். தென் அடுத்ததா நான் யாரோட பேரன்னு தெரிஞ்சா எங்க பெருசு தனக்கான அந்த வாய்ப்பை கொடுக்காதோன்னு பயந்ததாகவும் அவரோட மரணத்துக்கு பிறகு அந்த உயிரை படிச்சதுக்கு அப்புறம் தான் அவருக்கு அந்த உண்மை ஏற்கனவே தெரிஞ்சிருக்குன்ற விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டதாகவும் ஒரு மிகப்பெரிய பிட்ட போட்டு கூடவே எங்க நான் உன்னை இழந்துருவணும்னு ரொம்ப பயந்துட்டேன்னு மலமலையா கண்ணீர் விட்டு ஒரு பெர்ஃபார்மன்ஸை போட எப்பா யாரா நீ இவ்வளவு நாளா எங்கடா இருந்தங்கிற அளவுக்கு ஹியூனோட அஸ்திவாரமே ஆடி போகுது. அடுத்ததா பெருசு எப்படி திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்து இறந்து போனாருங்கிற விஷயத்த உன் புருஷங்கிட்ட விசாரிச்சியான்னு கேட்டதும் ஹியூன் ஒரு பக்கம் செம கடுப்பாகி இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுனா கம்பெனில உனக்குன்னு இருக்கிற மிச்ச அதிகாரத்தையும் புடுங்கி விட்டுருவன்னு காண்டாகிறா. ஆனா காங் இதை பத்திலாம் கொஞ்சம் கூட கவலைப்படலைங்க. இங்க இருக்கிற மானங்கட்டவங்க மாதிரி உங்க காலை பிடிச்சி வாழ்றதுக்கு பேசாம கூவத்துல குதிச்சு குப்பரப்படுத்துக்கிட்டே குல்ஃபி ஐஸை சாப்பிட்டு கூட வாழ்ந்துட்டு போயிருவேன். பட் அதுக்கு முன்னாடி எல்லாரும் சேர்ந்து என்ன பதம் பார்த்ததுக்காக கூடிய சீக்கிரம் நான் யாருங்கிறத காட்டுவேன் பாரு, அப்ப இருக்கடி உங்களுக்கு கச்சேரின்னு சொல்லிட்டு செம்ம கெத்தா கிளம்புவோம் பாருங்க. சும்மா வேற லெவல்னு தான் சொல்லணும். இதுக்கப்புறம் அப்படியே அந்த பக்கம் நம்ம ஆளுங்களை காட்டும் போது பிரச்சார வேலைகள்லாம் பரபரப்பா போய்கிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட முடிவுக்கு வந்த மாதிரி தாங்க தெரியுது. அவங்க நாட்டோட எலெக்ஷன் ரூல் படி இதுக்கு அடுத்த ப்ராசஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு டிவி ஷோல கேண்டிடேட்டுக்கு நடுவில் டிபேட் நடக்கும். எலெக்ஷன்ல ஜெயிக்கிறதுக்கு இந்த டிபேட் ஷோ வந்து ஒரு முக்கியமான கீ. இதை வச்சு தான் மக்கள் யாருக்கு ஓட்டு போடணுங்கிறதையே முடிவெடுப்பாங்கன்றதுனால கட்டுக்கட்டா ஃபைல கொடுத்து மொத்தமா எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ண சொல்லி நம்ம ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப அங்க வந்த காங்கு நம்மளால தனியா கூட்டிட்டு போய் கம்பெனில நடந்த எல்லாத்தையும் சொல்றான். அங்க அவ்வளவு பேச்சு பேசினப்பெல்லாம் எனக்கு ஒன்றும் தெரியல, ஆனா வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் என்னாலேயே என்னை காப்பாத்திக்க முடியாதுங்கிற விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டதா சொல்லி ஹீரோ கிட்ட ஒரு பென்ட்ரைவை கொடுக்குறான். இதுல வந்து பாத்தீங்கன்னா என்ஆர் ஃபாரம்காக மேயர் இதுவரை பண்ண எல்லா கரப்ஷனோட டீட்டெயிலும் ஆதாரத்தோட இருக்கு. என்னால உனக்கு பண்ண முடிஞ்ச மிகப்பெரிய உதவினா அது இது மட்டும்தான். இதுக்கப்புறம் நானே நினைச்சாலும் உனக்கு துரோகமோ உதவியோ பண்ண முடியாது. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் மை சிச்சுவேஷன். தயவு செஞ்சு தப்பா நினைக்காதப்பான்னு ரொம்ப ஃபீல் பண்றாங்க. இவனோட நிலைமையை நினைச்சா நமக்கே கொஞ்சம் பாவமா தான் இருக்கு. இப்ப ஹீரோ அவங்ககிட்ட அந்த பெருசுக்கு சொந்த ஃபேமிலி மெம்பர் யாராவது இருக்காங்களான்னு கேட்கும்போது அந்த ஆள் ஒரு சீரியல் கில்லரை பெற்று அவன் பண்ண அட்டகாசம் தாங்க முடியாம அமெரிக்காவுக்கு துரத்தி விட்டாருல, அவனை பத்தின ஃபுல் டீட்டெயிலையும் நம்ம காங் சொல்றான். இப்ப அதை கேட்ட நம்ம ஹீரோ ஏன்டா உங்களுக்குலாம் நம்ம நாட்டோட சட்டத்தை பத்தி தெரியுமா தெரியாதா, உன்னால மட்டும் பெருசோட பையனை கண்டுபிடிச்சு இங்க கொண்டு வர முடிஞ்சா அவன் மூலமாவே சொத்தோட பெரும் பங்கை மேயர் கிட்ட இருந்து புடுங்கிறது மட்டும் இல்லாம அவனோட அதிகாரத்தையும் அடிமட்டத்துக்கு தள்ளி விட்டுறலாங்கிற மாதிரி சொல்ல அதை கேட்டதும் காங்கோட சந்தோஷத்துக்கு அளவே இல்ல. பட் இந்த இடத்துல ஒரு சிக்கல் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பெருசுக்கு பிறந்த அந்த கொலகார பயப்புள்ள டெக்சாஸ்ல எந்த பக்கம் சுத்திட்டு இருக்குன்னு தெரியாது. இருந்தாலும் கண்டுபிடிக்கிறது ஒன்றும் அவ்வளோ கஷ்டம் இல்லைன்னு சொல்லிட்டு உத்வேகத்தோட கிளம்புற காங்க அடுத்த சீனே ப்ராசிக்யூட்டரை வர வச்சு அவங்ககிட்ட இந்த விஷயத்தெல்லாம் முழுசா சொல்லும் போது அவனுக்கும் இந்த விஷயம் பெரிய அதிர்ச்சியா இருக்கும். இதுக்கடுத்து அப்படியே அந்த பக்கம் ஏத்துக்க முடியாத மரணத்தை எதிர்பார்த்து வாழ்ந்துகிட்டு இருக்கிற நம்ம ஹீரோயினை காட்ட தனக்குள்ள இருக்கிற சோகம் முகத்துல தெரிஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக மேக்கப்லாம் போட்டுக்கிட்டு தூங்கிட்டு இருக்கிற தகப்பங்கிட்ட போய் செல்ஃபி எடுத்து ஒரு மாதிரி சென்டிமெண்டா ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அப்ப நம்ம ஹீரோயினுக்கு ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஒரு ஃபோன் கால் வருது. அந்த பக்கம் ஜெயில இருக்கிற நம்ம சைக்கோக்கு புற்றுநோய் முத்தி போய் உயிருக்கே ஆபத்தான நிலைமையில ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்காங்க. இந்த விஷயத்தை கேட்டதும் அடுத்த சீனே நம்ம ஹீரோயின் அங்க போய் அவனை கொஞ்சம் சோகத்தோட பாத்துக்கிட்டு இருக்க. அங்க வந்து அவனோட தம்பிக்காரன் தயவு செஞ்சு எந்த பிரச்சனையும் பண்ணிடாதீங்கன்னு இவளை அங்க இருந்து விரட்ட பாக்குறான். ஆனா கூட இருந்த தங்கச்சிக்காரி தான் விடுப்பா பார்க்க தானே வந்திருக்காங்க பார்த்துட்டு போட்டோம்னு சொல்லி இவளை உள்ள அனுப்புறா. இங்க நம்ம சைக்கோவோட டைம் வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் முடிஞ்சு போச்சுங்க. இப்ப நம்ம ஹீரோயினோட குரலை கேட்டதுமே அவன் கேட்கிற வார்த்தை அம்மா எப்படி இருக்காங்கன்னு தாங்க. ஆக்சுவலா இவன் அம்மா எப்பவோ ஆபரேஷன் பண்ண முடியாம இறந்து போயிட்டாங்க. ஆனாலும் சாக போறவங்க கிட்ட இந்த விஷயத்த சொல்லி வேதனைப்படுத்த வேண்டாம்னு ஆபரேஷன்லாம் முடிஞ்சு அவங்க இப்ப ரொம்ப நல்லா இருக்காங்கன்னு போய் சொல்றா. இப்ப இதை கேட்டு சைக்கோவும் ரொம்ப சந்தோஷப்பட்டு என் தம்பி தங்கச்சிங்க இதை என்கிட்ட சொல்லவே இல்லை, அதான் ரொம்ப கவலையோட இறந்தங்கிற மாதிரி சொல்ல நீ எதுக்கும் கவலைப்படாத அவங்க இப்ப ரொம்ப நல்லா இருக்காங்கன்னு ஹீரோயின் சொல்லும் போது கடைசி வார்த்தையா ஹீரோயினுக்கு ஒரு நன்றியை மட்டும் சொல்லிட்டு அப்படியே கண் தண்ணி விட்டுக்கிட்டே கண்ணை மூடுவான் பாருங்க. கதையில இந்த சீன் பயங்கர உருக்கமா இருக்கும். இவனை நம்ம சைக்கோன்னு சொன்னோம், ஆனா இவன் நிஜத்துல சைக்கோவே கிடையாது. சொல்ல போனா இதுவரை இவன் ஒரு கொலை கூட பண்ணல. இவன் அம்மாவோட ஆபரேஷன் செலவுக்காக எவனோ ஒரு பணக்கார சைக்கோ பண்ண கொலைக்காக தான் இவன் ஜெயிலுக்கு போயிருந்திருக்கான். ஆனா அந்த பணக்காரன் பேசினபடி பணத்தை கொடுக்காம ஏமாத்திட்டதுனால இவன் அம்மாவையும் காப்பாற்ற முடியல, இவனும் சீரியல் கில்லருங்கிற ஒரு கெட்ட பேரோடயே செத்து போயிட்டதா இவன் தங்கச்சிக்காரி ரொம்ப ஃபீல் பண்ணி சாகும்போது அவனுக்கு ஒரு சந்தோஷமான மரணத்தை கொடுத்ததுக்காக நம்ம ஹீரோயினுக்கு நன்றி சொல்றா. இவனை ஏமாத்தின அந்த பணக்கார சைக்கோ யாருன்னு தங்கச்சிக்காரிக்குமே தெரியல. ஆனா இவன் மரணத்தை
பணத்தை பார்த்து பயங்கரமா கொந்தளிக்கிற நம்ம ஹீரோயின் நேரா ஹியூனோட ரூமுக்கு போய் இன்னும் எத்தனை பேரை பழி வாங்கினா நீங்க இந்த விஷயத்தை நிப்பாட்டுவீங்க, நீங்க பண்ற அநியாயம் எல்லாம் எல்லையை மீறி போய்கிட்டு இருக்குன்னு பயங்கரமா கோவப்படுறா. அப்ப இந்த ஹியூனை நீ இன்னும் திருந்தவே இல்லையா, உன்னாலலாம் எதுவும் பண்ண முடியாது, நீ ஒரு வெத்து வேட்டுங்கிற மாதிரி சொல்றப்ப எனது வெத்து வேட்டா, சாகரவங்க எண்ணிக்கை அதிகமானதுனால தான் நீ பயந்து போய் அந்த லேபையே க்ளோஸ் பண்ணிருக்க. அண்ட் அது போக செஞ்ச தப்ப மறைக்கிறதுக்காக பேஷண்டோட ஃபேமிலிக்கு பணம் கொடுத்து அவங்கள ஆஃப் பண்ற விஷயம்லாம் எனக்கு என்ன தெரியாதுன்னு நினைக்கிறியா, கூடிய சீக்கிரம் உங்க புட்டுநட்டெல்லாம் வெளியே கொண்டு வந்து உங்களுக்கு மொத்தமா அப்படி பண்ணல, அப்ப தெரியும் உங்களுக்கு, அதுவும் நான் சாகிறதுக்கு முன்னாடி அதை செஞ்சுட்டு தாண்டி சாவங்கிற மாதிரி செம்ம கெத்தா சொல்லிட்டு கிளம்புறா. இதுக்கடுத்து அப்படியே அந்த பக்கம் நம்ம ஹீரோவை காட்டும்போது வரப்போற அந்த டிபேட்டுக்காக மாங்குன்னு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கான். அப்ப அங்க வந்து நம்ம ஹீரோயின் இவனுக்காக தடபடலாம் ஏகப்பட்ட ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்திருக்க. கொஞ்ச நேரம் இவங்களுக்குள்ள அப்படியே ரொமான்டிக்கா போய்கிட்டு இருக்கும். ஹீரோயினுக்கு சாவு தன்னை நெருங்கிட்டு இருக்கிற சோகம் ஒரு பக்கம்னா, இன்னொரு பக்கம் இவன் கூட வாழணுங்கிற ஆசை அளவுக்கு அதிகமா இருக்கு. அதுவும் 1 இல்ல 2 இல்ல 1000 வருஷம் உன் கூட வாழணுங்கிற மாதிரி ரொம்ப ரொமான்டிக்கா சொல்ல ஹீரோக்குமே அதை கேட்கறப்ப ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு. ஆனா இந்த இடத்துல தேர்தல் அந்த டிபேட்னு ஏகப்பட்ட ப்ரெஷர்ல உட்காந்துருக்கான். என்ன வாழ்க்கடா இது, ஏற்கனவே என்ன பிரிஞ்சு ரொம்ப நாளா ஜெயில கிடந்த, சரி ரிலீஸ் ஆயிட்டேன்னு சந்தோஷப்பட்டா இப்ப அதை விட பிஸியா இருக்குன்ற மாதிரி நம்ம ஹீரோயின் வேற ஒரு பக்கம் ரொம்ப ஏக்கத்தோட புலம்பிக்கிட்டு இருக்கா. இவன் இந்த மாதிரி ஃபீல் பண்றத பாக்குற ஹீரோ செஞ்சுக்கிட்டு இருந்த வேலையை அப்படியே நிப்பாட்டி, இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம 2 பேர் மட்டும் தனியா எங்கேயாவது ஜூட்டு விட்டுறலாம், நீ என்ன சொன்னாலும் செய்யறங்கிற மாதிரி பயங்கர குதூகலத்தோட பேசிக்கிட்டு இருக்கான். இதை கேட்கறப்ப ஹீரோயினுக்குமே சந்தோஷமா தான் இருக்கு. ஆனா அதுக்கான டைம் இல்ல. சோ அவன் கண்டுக்காதப்ப சாக போறதை நினைச்சு கண்ணீர் விட்டு பயங்கரமா ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்படியே அங்க கட் பண்ணி நம்ம மேயர் தான் காட்டுறாங்க. இங்க இவன் வேற நம்ம ஹீரோக்கு பங்கமா ஒரு ஸ்கெட்சை ரெடி பண்ணிருக்கான். இந்த சீரிஸோட ஸ்டார்டிங்லயே ஃபர்ஸ்ட் எபிசோட்ல கிரிப்டோ கரன்சி மூலமா மக்களுக்கு நடந்த ஸ்கேமுக்கு எதிராக நம்ம ஹீரோ ஒரு பொதுநல வழக்க போட்டு வச்சிருந்தான். அந்த சமயம் இவன் பண்ண தப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜட்ஜிக்கே லஞ்சம் கொடுத்து அந்த கேஸ்ல ஜெயிக்க பார்த்திருப்பான். பட் அது ஒழுங்கா வேலை செய்யாம பல்ப் ஆகி போச்சு. இப்ப மேயர் இதை எந்த ஆங்கிள் யூஸ் பண்ணிக்க போறான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த கேஸ்ல ஹீரோக்கு எதிராக வாதாடின அந்த லாயர் மூலமா மோசடி பண்ண அந்த ஸ்கேமரையே பிடிச்சி அவன் ஆட்டைய போட்ட மொத்த பணத்தையும் நம்மால் கிட்ட தான் கொடுத்து வச்சிருக்கிறதா ஒரு மிகப்பெரிய குண்டை தூக்கி போட்டுட. இது ஒரு பக்கம் பயங்கர வைரல் ஆகி நம்மளோட பேரை ஹெவியா டேமேஜ் பண்ணுது. இந்த விஷயத்த நாளைக்கு டிபேட்ல ஹீரோ மூஞ்சிக்கு நேரா ப்ரூவ் பண்ணிட்டா அதோட அவன் ஜோலி முடிஞ்சதுங்கிறதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்ப அந்த டிபேட்டுக்கு மேயர் எந்த மாதிரியான ஒரு ஆப்பை செட் பண்ணியிருக்கான் அப்படின்னா, நிகழ்ச்சி நடக்கிறதுக்கான முந்தின நாளே நிகழ்ச்சியில என்ன கேள்வி கேட்க போறாங்கன்ற லிஸ்ட்டை கேண்டிடேட்டுக்கு கொடுக்கறது தான் வழக்கம். ஆனா நம்ம ஹீரோக்கு மட்டும் அந்த கொஸ்டின் பேப்பரை கொடுக்காம வெறும் இன்ஸ்ட்ரக்ஷனை மட்டும் கொடுத்துருந்துருக்க. இது என்னடா பொங்கா இருக்குன்னு நம்ம வக்கீல் ஃப்ரெண்டு கேட்டா, எங்க விட்டா ஆன்சர் பேப்பரையும் சேர்த்து கேட்பீங்க போல, அதெல்லாம் நீங்க தாங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டு வரணுங்கிற மாதிரி கொஞ்சம் திமிரா பேசுறாங்க. ஸோ இந்த சேனல்காரங்களையும் மேயர் உசார் பண்ணியிருக்கான்றது நம்மளால தெளிவா புரிஞ்சுக்க முடியுது. ஆப்ப இப்படி சுத்தி வச்சதுனால இதை எப்படி சமாளிக்கிறதுன்னு புரியாம நம்ம ஆளுங்களாம் அந்த பக்கம் குழப்பத்தில் இருக்க. இதே ஸ்டைல தான் போன எலெக்ஷன்லயே அவன் ஜெயிச்சிருக்கான்ற உண்மையை நம்ம காங் இவனுக்கு ஃபோன் பண்ணி சொல்றான். இங்க நம்ம தகப்பன் உள்பட எல்லாருமே நாளைக்கு நடக்க போற அந்த டிபேட்டை நினைச்சு கொஞ்சம் பதட்டத்தோட இருக்கும்போது, வாழ்வோ சாவோ எதுவா இருந்தாலும் ஃபேஸ் டு ஃபேஸ் மோதி பார்த்துடலாங்கிற மாதிரி நம்ம ஹீரோ ரொம்ப கான்ஃபிடென்ட்டா சொல்ல, அந்த இடத்துல நம்ம ஹீரோயின் மட்டும் ஏதோ கொஞ்சம் வித்தியாசமா யோசிக்க போற மாதிரி ஒரு ரியாக்ஷனை காட்டுறாங்க. இதுக்கப்புறம் நைட் நம்ம ஹீரோ கூட ஒன்னா தூங்கும்போது புற்றுநோய் அதோட வேலையை காட்ட ஆரம்பிக்க பாத்ரூமுக்கு போய் பயங்கரமா வாமிட் எடுக்கிறா. தென் வாமிட் எடுத்ததுக்கு அப்புறம் வாஷ் பண்றப்ப நம்ம தகப்ப அந்த டனல் கடியில இருக்கிற பைப் எல்லாம் மீன் பண்ணைக்கு போற பைப் லைன்னு சொன்னார்ல, அந்த விஷயம் ஞாபகத்துக்கு வந்ததும் அது ஏன் கெமிக்கல் கம்பெனிக்கு போற பைப் லைனா இருக்கக்கூடாதுன்னு இவளுக்கு டவுட் ஆகுது. ஸோ அதனால நடுராத்திரின்னு கூட பார்க்காம அதை பத்தி ஜெரிய விசாரிக்க சொல்லிட்டு நேரம் நம்ம ஹீரோ கிட்ட வந்தவ, உனக்காக நான் ஒரு பெரிய சம்பவத்தை பண்ண போறேங்கிற மாதிரி கொஞ்சம் ஏக்கமா பார்த்துட்டு அப்படியே அவன் கூட தூங்க ஆரம்பிக்கிறா. இதுக்கப்புறம் அடுத்த நாள் நம்ம ஹீரோவை டிபேட்டுக்கு நல்லா அழகா தயார் பண்ணி அனுப்பிட்டு ஜெரி கிட்ட அதை பத்தி என்ன ஏதுன்னு விசாரிக்கும் போது, அந்த மீன் பண்ணையை பத்தி கிடைச்ச எல்லா தகவலுமே ரொம்ப மர்மமான விஷயமா இருக்குன்னு சொல்றான். பொதுவா மீன் பண்ணனா எப்படி இருக்கும், சுத்தி ஒரு வேலியை போட்டு ஒரு 4-5 பேர் வேலை பார்ப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. ஆனா இந்த மீன் பண்ணைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட சிசிடிவி கேமரா, செக்யூரிட்டிங்கன்னு ஒரு படுபயங்கரமான செட்டப் இருக்க. நமக்கு தேவையான ஏதோ ஒன்று அங்க இருக்குதான்னு ஹீரோயின் தெளிவா புரிஞ்சுக்கிறா. இதுக்கப்புறம் கொஞ்சம் கூட டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம மொட்டை தாதா கேங்க மொத்தமா திரட்டிக்கிட்டு அந்த மீன் பண்ணையை நோக்கி இவ வெறிகொண்டு போய்கிட்டு இருக்க. சேம் டைம் இந்த பக்கம் நம்ம ஹீரோ கலந்துக்க போற அந்த டிபேட்டும் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி காட்டி இந்த இடத்துல இந்த எபிசோட முடிக்கிறாங்க. அந்த மீன் பண்ண மூலமா எந்த மாதிரி ஒரு விஷயம் தெரிய வர போகுது, இந்த பக்கம் மேயர் வைக்க போறாப்ப நம்மளால எப்படி டிஃபெண்ட் பண்ண போறோம், ஃபைனலா நடக்க போற தேர்தலில் யார் ஜெயிக்க போறாங்க, இந்த கதை எப்படி முடிய போகுதுங்கிறத கடைசி எபிசோடான அடுத்த பாகத்துல நம்ம பார்க்கலாம். கிளைமேக்ஸ்ங்கிறதுனால கதை கொஞ்சம் விறுவிறுப்பா தான் இருக்கும். ஆனா மற்ற கதையில வர மாதிரி ஹாப்பி எண்டிங்கா இருக்குன்னு மட்டும் தயவு செஞ்சு தப்பா நினைக்காதீங்க. இது கொஞ்சம் வேற மாதிரியான ஸ்டோரி. அடுத்த பார்ட்ல பல திருப்பங்களை பார்க்க போறோம். ஸோ மிஸ் பண்ணாம அதையும் வாட்ச் பண்ண தயாரா இருங்க. சேனலுக்கு புதுசாக வரவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.